ஆரி ஒர்க் வந்து கத்துக்கும் போது ஸ்டிச்சஸ் கத்துக்கிறது மட்டும் வந்து முக்கியம் இல்ல, ஸ்டூடெண்டோட அந்த அவுட்புட், அவங்க கத்துட்ட டிசைனை எப்படி ஒரு பிளவுஸா கன்வெர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரேசிங் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக ஆரி ஒர்க்ல ட்ரேசிங் ஒர்க் வந்து ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன்னா நிறைய கிரியேட்டிவான விஷயம் இருக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு டிசைன் இவங்க போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க பண்ண ஸ்லீவ் டிசைன். ஒரு நிமிஷம் தான், இது பாருங்க, இது வந்து ஸ்லீவ் பேட்டர்னு எவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் ட்ரேசிங்கே வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல சொல்லி கொடுக்குறோம். சில பேர் வந்து எங்களுக்கு ட்ரேசிங் கிளாஸ் மட்டும் வேணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸோ எங்களோட ஸ்டூடெண்டா இருந்து இப்போ, ஏன்னா இதெல்லாம் இப்போ நியூவாக அப்டேட் பண்ணது. எப்பவுமே ட்ரேசிங் எடுப்போம், பட் இப்போ கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல வந்து ட்ரேசிங் கிளாஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரி முடிச்சிருக்கீங்க, எங்களோட அட்வான்ஸ் ட்ரேசிங் கிளாஸ் வந்து கத்துக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்க வேற ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸா நல்ல ஹெவி டிசைன் எல்லாமே ட்ரேசிங் பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அதுக்கு தனியா ஒரு 1 day கிளாஸ் வந்து ஆஃப்லைன்ல பிளான் பண்ணியிருக்கோம். டைரக்டா சேலம்ல இருக்கிற நம்ம நில்லாஸ் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்ல. இதுல ஒரு செம்ம கிராண்டான ஆரி பிளவுஸ் எப்படி வந்து ப்ராப்பர் ட்ரேசிங் எடுக்கணும் அப்படிங்கறத ஈஸியான மெத்தட்ல சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணுங்க.